ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்ட் அப்ளிகேஷனை வச்சு ஏபிஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ ஒரு ஏபிஐ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சர்வரில் இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஏபிஐ. ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வரில் இருக்க டேட்டா எடுக்கிறது. ஸோ சர்வரில் இருக்க டேட்டா எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலாக நமக்கு தெரியும், ஒரு ஃப்ரண்ட் எண்டில் டேட்டா ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிஐ. ஸோ சர்வரில் இருக்க டேட்டாவை எடுத்து அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜிமெயில் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணும்போது எனக்கு வந்து இன்பாக்ஸில் என்னோடய டேட்டா இருக்கும். அது பேஸ் பண்ணி என்னோடய இமெயில்ஸ்க்கு வந்த இன்பாக்ஸை மட்டும் ஷோ பண்ணணும் ஆக்சுவலாக. அதே போல் வேறு யாராவது லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட இன்பாக்ஸை மட்டும் எடுத்து லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐயில் நிறைய கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணலாம். பட் இந்த சினாரியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு ஏபிஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அதிலேருந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏபிஐ எதுவும் டெவலப் பண்ண போகிறதில்ல. இதில் ஜஸ்ட் இன்டெகிரேஷன் மட்டும் தான். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. பட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா API request.in. ஓகேவா. இது ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் யார் வேணாலும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 டிஃப்ரெண்ட் ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. ஒரு யூசர் லிஸ்ட் ஒன்று, மூவி லிஸ்ட் ஒன்று, வீடியோ லிஸ்ட்டு, ப்ராடக்ட் லிஸ்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏபிஐ. உங்களுக்கு எது ஏபிஐ வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் இன்டெகிரேஷன் மட்டும்தான். மற்றபடி இதில் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஜஸ்ட் எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போஸ்ட் ஏபிஐலாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ. மற்றபடி இது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ரியல் டைமாக உங்களுக்கு டேட்டா வராது ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ இதில் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த யூசர் ஏபிஐ ஆக்சுவலாக. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஏபிஐ கொடுத்துருக்காங்க. யூசரோட கெட் பண்ணுறது, தென் வந்து யூசரை அப்டேட் பண்ணுறதுக்கு, யூசரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, யூசரை வந்து லாகின் பண்ணுறதுக்கு, யூசரை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கெட் அண்ட் போஸ்ட் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ கெட் அப்படிங்கிறது டேட்டாவை கெட் பண்ணுறது சர்வர்லேருந்து, போஸ்ட் அப்படிங்கிறது நான் டேட்டாவை போஸ்ட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து வருது இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர் லிஸ்ட் ஆக்சுவலாக. இந்த யூசர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி, நேம், இமெயில், சிட்டி, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னா அதில் ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த யூஆர்எல்ல இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் டீமில் வந்து சொல்லுவாங்க இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சினாரியோவில் இந்த வெப்சைட்டில் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூஆர்எல் இதான் யூஆர்எல் ஆக்சுவலாக. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதான் இதோட யூஆர்எல் ஆக்சுவலாக. ஓகே. இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு இது வந்து டேரெக்டாக நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக. இது வந்து என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன். பட் இது வந்து நான் Next.js வச்சு டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், இதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தனி டியூட்டோரியல் இருக்குது. அந்த டியூட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அதை பற்றி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ த பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டு கிரியேட் React.js அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட யூஆர்எல் இங்கே கொடுத்துக்கிறேன். ஃபைன். சாரி, இந்த இடத்துக்கு என்னோடய யூஆர்எல் நான் கொடுக்குறேன். ஸோ இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூஆர்எல் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகே. எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த யூஆர்எல்லாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச் மெத்தட் தான் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இந்த ஃபெச் மெத்தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் த டேட்டா. இது வந்து நீங்கள் கோர் ஜாவாஸ்கிரிப்ட் போனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து என்னோட யூஆர்எல்ல ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலி. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் உங்களோட மெத்தடை சொல்லணும். அதாவது எப்போவுமே ரெஸ்ட் ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 மெத்தட் இருக்கும். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அது எகைன் எந்த மெத்தட் அப்படிங்கிறது சர்வரில் தான் சொல்லுவாங்க, நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்கான மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் அப்படிங்கிறத ஏற்கனவே இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் போனீங்கன்னா கெட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கெட்டை விட்டுட்டு போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராது, டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் வரும். ஸோ வி ஷுட் நாட் டூ தட். ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கிங்களோ அதே மெத்தட் தான் நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே போங்க, இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கெட் அப்படிங்கிறத கொடுங்க ஆக்சுவலாக. ஸோ கெட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நவ் ரெக்வஸ்ட் வில் பி ட்ரிகர்ட் ஃப்ரம் திஸ் அப்ளிகேஷன் வித் த மெத்தட் ஆஃப் கெட் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அந்த ரெஸ்பான்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா. ஃபைன். இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. பட் இப்போ இந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராமிஸ் ஆக்சுவலாக. ப்ராமிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைம் எடுத்துக்கும் ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன். இது வந்து வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், சரி வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் இது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த இது வந்து முடியும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நெட்ஒர்க் இப்போ ஒரு
ஒரு ஏபிஐ ஒரு வெப்சைட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது இந்த வெப்சைட் வேகமாக லோட் ஆகும், ஒரு சிலருக்கு நெட்வொர்க் கம்மியாக இருக்கும்போது ஸ்லோவாக லோட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ பட் எப்படி லோட் ஆனாலும் எனக்கு வந்து இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது இடத்துல தான் வந்து நம்ம ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம், பட் அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளோ நேரத்தில் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் ப்ராமிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராமிஸை பற்றி ஃபர்தராக டிஃபைன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஃபெச் அப்படிங்கிறது ஒரு ப்ராமிஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸ் மெத்தடை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவைட் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஆக்சுவலாக. இது ஒரு மீனிங் என்ன அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன் இது முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத இந்த மீனிங்கோட அவைட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ ஃபைன். இந்த அவைட் அப்படிங்கிறது எங்கே கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இந்த கோடை ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஐ திங்க் ரியாக்டோட பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அதை கொடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் அவைட் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அசிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். அவைட் வந்தது அப்படின்னா அந்த எந்த ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அசிங்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அசிங்க் அப்படிங்கிறது அசிங்க்ரோனஸ், விச் மீன்ஸ் இந்த என்டையர் பிளாக் ஆஃப் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அசிங்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இதை வெயிட் பண்ண சொல்கிறோம், பட் வெளியில் இருக்கும்போது இதை தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த அசிங்க் அப்படிங்கிறது மீனிங். இந்த அசிங்க் அப்படிங்கிறது உங்களோட மற்ற கூட வெயிட் பண்ண சொல்லாது, ஒன்லி இந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த அசிங்க் ஆக்சுவலாக. விச் மீன்ஸ் எப்போ இந்த அசிங்க் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க கோடு எல்லாமே செப்பரேட்டாக ரன் ஆகும், உங்களோட மெயின் கோடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஆக்சுவலாக. அதுக்கு பேர் தான் அசிங்க்ரோனஸ். ஐ திங்க் அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது பேரலாக ரன் ஆகுது. ஸோ எதை பேரலாக ரன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இந்த என்டையர் கோடு பேரலாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த பேரலாக ரன் பண்ணும்போது இது எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா 1 by 1 ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. அதுக்கு பேர் தான் இந்த அவைட் ஆக்சுவலி. ஸோ இந்த அவைட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் கால் ட்ரிகர் ஆகும். நெட்வொர்க் கால் ட்ரிகர் ஆகிட்டு ரெஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணி ரெஸ்ட் ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 6th லைனுக்கு அப்புறம் தான் 7th லைனுக்கு போகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த 7th லைனில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஜேசன் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடி கொடுத்துருக்க லைனோட வேரியபிள் நேம் ஆக்சுவலி. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ் எபோவ் வேரியபிள் ஆக்சுவலாக. ஓகே, இந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் ஒரு அவைட் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் ஆக்சுவலி. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ப்ராமிஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ராமிஸ் என்ன இது தேவையில்லை, இது ப்ராமிஸ் அப்படிங்கிறனால வி ஹவ் டு கோ ஃபார் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் லாகில் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்க போகிறேன். அவங்க மற்றபடி வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ லாகில் போட்டு இதை வந்து ஜேசன் அப்படின்னு கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, அது ஒர்க் ஆகாமல் இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ லாகில் போட்டால் கண்டிப்பாக வரும். பட் இன்கேஸ் எனக்கு யூஐயில் வந்து இதை ஷோ பண்ணணும், வெப்பேஜில் ஷோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஹூக் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஹூக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு யூஐயில் ஷோ பண்ண முடியும். அதாவது நமக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பட்டன் கிளிக்கில் கால் பண்ணுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட யூஐ வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா வி நீட் ஹூக்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு யூஸ்டெட் ஹூக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ யூசர் கமா செட் யூசர் ஆக்சுவலாக. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கெட்டர் செட்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த கான்செப்டில் இதில் வந்து நான் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. இதில் வந்து இந்த செட்டர் மெத்தடை வச்சு நான் வந்து இந்த டேட்டா வந்து பைண்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதை பற்றினா டிஸ்கஸ் ஃபர்தராக பண்ணுவோம். பட் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் செட்டிங் த டேட்டா டு யூசர் வேரியபிள். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அப்டேட்டிங் த யூஐ ஆக்சுவலாக. ஓகேவா? டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு ஐ எம் யூஸிங் திஸ் ஒன் ஃபார் அப்டேட்டிங் த யூஐ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து நான் ஷோ பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இடத்துல யூசர் டாட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மேப்பில் வந்துட்டு இது வந்து கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இந்த மேப் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது இண்டெக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸில் இருக்க அந்த வேரியபிள் தான் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற இந்த நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் இட் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸில் வர அந்த நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி.
ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல டேட்டா டைப் கொடுக்கணும். நான் வந்து எனி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னோட கீ. இதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கீழே போய்ட்டு நான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். எப்போவுமே ரியாக்டில் வந்துட்டு நம்ம மேப் யூஸ் பண்ணும்போது வி ஹவ் டு ப்ரொவைட் த கீ ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறது. இப்போ இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணல, இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஃபைனலாக வந்து இதை கால் பண்ணல. அதை கால் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் வச்சு கால் பண்ணுறேன். ஸோ பட்டனில் கிளிக் மீ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த கிளிக் மீல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். ஆன் கிளிக் அப்படிங்கிறது ரியாக்டோட ஈவெண்ட் நேம். ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கான இந்த ஆட்ரிபியூட் நேம். இதில் வந்து நான் கெட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சரில் கால் பண்ணணும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணும்போது தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ திஸ் இஸ் ரெஜிஸ்டர், திஸ் இஸ் நாட் காலிங். காலிங் அப்படின்னா இமீடியட்டாக கால் ஆகும். எனக்கு வந்து இமீடியட்டாக கால் பண்ண வேணா, நான் எப்போ பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அப்போ தான் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் ரியாக்டில் யூஸ் பண்ணுறது இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரியாக்ட் வித் நெக்ஸ்ட்டில் பண்ணனால நம்ம வந்துட்டு npm run dev அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருச்சு ஆக்சுவலாக. ஸோ கிளியராக தெரியுது உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படிங்கிற ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போங்க. ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓகே. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜேஸ் அப்படிங்கிறனால இதில் ஒரு சின்னதாக ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா யூஸ் கிளைண்ட். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் படிக்கும்போது ஃபுல்லாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது மட்டும் வச்சுருங்க. ஓகே. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு. பட் பட்டனோட அந்த ஒரு டிசைன் வரவே இல்லை. மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஓகே ஃபைன். அப்போ தான் வந்திருக்கா அதான். ஓகே. ஸோ பட்டன் அப்படிங்கிறது இங்கே ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏபி ட்ரிகர் ஆகும், ப்ளஸ் இது வந்து ஷோ ஆகும். ஓகே. எஸ் வந்துச்சா. இந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா என்னோடய ஏபிஐலேருந்து வரும். ஸோ ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இந்த கிளிக் மீ அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டாக ஐ கேன் ஏபிள் டு கெட் திஸ் அவுட்புட். ஓகே. ஸோ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏபிஐக்கே போகலாம். இந்த ஏபிஐயில் போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா அந்த ரெடியா அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் நம்மளோட பேஜில் இருக்க அந்த அவுட்புட்டும் இந்த அவுட்புட்டும் ஒன்றா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து லிடியான் இருக்குது. கடைசியில் போனீங்க அப்படின்னா ஜேம்சன் அப்படிங்கிறது இருக்கா, இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராகும். ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்க ரெஸ்பான்ஸும் அங்கே இருக்க ரெஸ்பான்ஸும் கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் ஆக்சுவலி ஹியர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ ரியாக்ட் வச்சு இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ இதில் போஸ்ட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா இதே இதை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணி இது வந்து கெட்டுக்கான எக்ஸாம்பிள். இன்கேஸ் போஸ்ட் வேணும் அப்படின்னா இது கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபங்க்ஷன் நேம் போஸ்ட்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ரியாக்டோட ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலி. ஸோ போஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட்னு செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு போஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. போஸ்ட்டில் வந்து என்ன ஒரு இதுனா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி. இந்த பாடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு பாஸ் த டேட்டா. ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறத சர்வரில் சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இருக்க பாருங்க, இந்த இடத்துல போஸ்ட்னு இருக்கா, இதான் எங்களோட பாடி ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு பாஸ் இட். பட் இதே எரர் வருது. ஓகே ஃபைன். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெடர். இந்த ஹெடர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற டேட்டாவோட டைப். அது வந்து எக்ஸ்எம்எல் டேட்டாவா, ஸ்ட்ரிங்கா, இல்லை ஒரு இமேஜா அப்படிங்கிறத இங்கே சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் டைப் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ கண்டென்ட் டைப். இந்த கண்டென்ட் டைப்பில் வி ஹவ் டு ப்ரொவைட் application/ATI. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஜேசன் டேட்டாவை பாஸ் பண்ணுறேன் இந்த பாடியில் அப்படிங்கிறது இது மீனிங் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் எப்போ போஸ்ட் ஹெடர்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாடி அப்படின்னு கொடுத்துக்கணும். இதில் வந்து ஹெடர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும் ஆக்சுவலாக. சாரி மிஸ்டேக் ஆக்சுவலி. அதே போல் இதில் வந்து ஜேசன் டேட்டா தான் அனுப்பணும் நீங்கள். ஸோ ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பாஸ் டு த சர்வர். இப்போ என்னென்னா இமீடியட்டாக எனக்கு வந்து டேட்டா பாஸ் ஆகும். இப்போ நான் வந்து எம்டி டேட்டாவை கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது சர்வர்லேருந்து சொல்லுவாங்க நீங்கள் என்ன டேட்டா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று தான். இதுக்கப்புறம் இதில் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எப்போ கால் பண்ணணும், ஒரு பட்டனில் கால் பண்ணணுமா இல்லை வந்து வேறு சினாரியில் கால் பண்ணணுமா அப்படிங்கிறதும் இஃப் யூ ஜஸ்ட் மென்ஷன் இட் இமீடியட்லி யூ வில் கெட் த அவுட்புட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ ரியாக்ட்லேருந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்ஸ் ஆக்சுவலாக.